ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். இட்லி கடை. இந்த இட்லி கடையோடைய திரையம்சம் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். முன்னணி நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை திரைப்படம் என்று திரையிடங்களில் வெளியாயிருக்கு. அதாவது நேற்றுக்கு வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்தில் நித்யா மேனன், அருண் விஜய், சத்யராஜ், ராஜ்கிரண், பார்த்திபன், சமுத்திரக்கனி என பலர் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். ஆகாஷ் பாஸ்கரன் இப்படத்தை தயாரித்திருக்கிறார். ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்துள்ள இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதனுடைய கதைக்களம் பார்த்திங்கன்னா, ராஜ்கிரண் தனது சொந்த ஊரில் இட்லி கடை வைத்து நடத்தி வருகிறார். இவருடைய இட்லி கடை தான் அந்த ஊருக்கே அடையாளமாகவும் இருக்குது. ராஜ்கிரணின் மகனான தனுஷ் தனது தந்தையைப் போலவே தானும் ஆக வேண்டும் என்பதற்காக கேட்டரிங் படிப்பை படித்துவிட்டு வெளியூருக்கு வேலைக்கு செல்கிறார். சொந்த ஊரை விட்டு தனுஷ் செல்வது ராஜ்கிரனுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் தனது மகனின் ஆசைக்காக அவர் சரி என சொல்ல ஊரிலிருந்து புறப்படுகிறார் தனுஷ். வருடங்கள் செல்ல சத்யராஜின் ஏஎஃப்சி நிறுவனத்தில் மூத்த செஃப் ஆகிறார் தனுஷ். ஆனாலும் அவருக்கு தனது சொந்த ஊரில் இருக்கும் மன நிம்மதி அங்கு இல்லை. சத்யராஜின் மகளான ஷாலினி பாண்டேவும் தனுஷும் காதலிக்க அவர்களுக்கு திருமணம் ஏற்பாடு செய்கிறது. ஆனால் இது ஷாலினி பாண்டேவின் அண்ணன் அருண் விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. திருமணத்துக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் தனுஷின் தந்தை ராஜ்கிரண் இறந்து போகிறார். இந்த செய்தியை கேட்டவுடன் பாங்காக்கிலிருந்து உடனடியாக தனது ஊருக்கு வருகிறார் தனுஷ். தந்தையின் மரணத்தின் துயரத்திலிருந்து மீளாமல் இருக்கும் தனுஷுக்கு அடுத்தடியாக அவருடைய அம்மாவும் இறந்து போக சுக்குநூறாக உடைந்து போகிறார். ஆனால் மறுபக்கம் என்ன நடந்தாலும் திருமணம் நடக்க வேண்டும், இது நம்ம குடும்பத்தின் கௌரவ பிரச்சனை என சத்யராஜ் கூற, என்னால் திரும்பி வர முடியாது என தனுஷ் சொல்கிறார். திருமணமும் நடக்காமல் போகிறது. மறுபக்கம் தனது தந்தையின் இட்லி கடையை எடுத்து நடத்த தனுஷ் முடிவு செய்கிறார். அவருக்கு துணையாக நித்யா மேனன் என்ட்ரி தருகிறார். தனது தங்கையின் திருமணம் நின்று போக கோபத்துடன் தனுஷின் ஊருக்கு செல்லும் அருண் விஜய் தனுஷை அடித்து உதைக்கிறார். ஆனால் தனுஷ் அமைதியாக அடிகளை வாங்கி கொள்ள இட்லி கடையை அருண் விஜய் அடிக்க முற்படும் போது தனுஷ் திருப்பி அடிக்கிறார். இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. அருண் விஜய் வர்சஸ் தனுஷ் என்கிற சூழல் ஏற்பட இதன் பின் என்ன ஆனது தான் படத்தோட மீதி கதை. படத்தை பற்றி அலசலில் ஷார்ட்டாக இவ்வளோ தான் சொல்ல முடியும். கதாநாயகன் தனுஷை பற்றி பிறகு பேசலாம். ஆனால் இயக்குனர் தனுஷை பற்றி முதலில் பேசியாக வேண்டும். தான் எடுத்துக்கொண்ட கதைக்களத்தை அழகான மிகவும் எமோஷனலான திரைக்கதையை நமக்கு வழங்கியிருக்கிறார். திரைக்கதையில் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் ஒரு இடத்துல கூட போர் அடிக்காமல் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அதே போல் எமோஷனல் காட்சிகளை தனுஷ் சிறப்பாக இயக்கிறார்னு சொல்லலாம். ராஜ்கிரனுக்கு பிறகு தனுஷ் அந்த கடையை எடுத்து நடத்துவது சண்டைக்கு சண்டை போடுவது தீர்வல்ல, அகிம்சைதான் தீர்வு தரும் என சொன்ன விஷயம்தான் சிறப்பு. அதை திரைக்கதையில் காட்சிகளாக அமைத்த விதமும் நன்றாக இருந்தது. அதே போலவே தனுஷ் அந்த ஊர் மக்களை ஏற்றுக்கொள்ளும் தருணம், தனுஷுக்கு துணையாக தெய்வமாக ராஜ்கிரண் நின்றது, இடைவேளை காட்சி, கிளைமேக்ஸ் என அனைத்துமே ரசிக்க முடியாது ஒரு டைரக்ஷன் ஸ்கிரிப்டில் பிச்சு படலெடுத்துருக்கன்னு சொல்லலாம். ஆனால் ஜென்னஸ் கிட்டக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் எமோஷ்னல் சென்டிமெண்டலாக இருக்கிறதுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எமோஷ்னலாக அவர்கள் கனெக்ட் ஆகுமா என்பது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிப்பீட்டடாக பார்க்கறதுக்கான ஒரு ஏற்ற படம். படத்தில் வந்த கதாபாத்திரங்களில் வடிவமைப்பு ரசிக்க முடியாது இருந்தது. குறிப்பாக அருண் விஜய் அவருடைய ஈகோத்தனமான நடிப்பு படத்திற்கு கூட மிகப்பெரிய பலம் சேர்த்துக்கிட்டே சொல்லலாம். இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எந்த ஒரு முன்னணி நடிகரும் ஏற்று நடிக்க மறுத்திருப்பாங்க. அதை செய்த அருண் விஜய்க்கு ஒரு தனி பாராட்டு. மேலும் கீதா கைலாசம் மற்றும் ராஜ்கிரண் கதாபாத்திரம் மனதை தொடுகிறது. அவர்கள் கதாபாத்திரம் எழுதிய விதத்திற்கு தனுஷை பாராட்டலாம். பார்த்திபன் கேமியோ ரோல் என்றாலும் கடைசியில் கைத்தட்டல்களை அள்ளிவிடுறார். சத்யராஜ், நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, சமுத்திரக்கனி ஆகியோர் நடிப்பு நன்றாக இருந்தாலும் அவருடைய கதாபாத்திரத்துக்கு நிறைய இடம் இருந்ததாக பெருசாக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலன்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு மற்றொரு பலம்னா இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் குமார் தான். பாடல்கள் மற்றும் பின்னணி இசை என இரண்டிலுமே பட்டையை கிளப்பி பட்டத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறது பார்த்திங்கன்னா இவருடைய மியூசிக் தான் சொல்லலாம். அதே போல் படத்தின் ஒளிப்பதிவு சிறப்பாக இருந்ததும் அதற்கு ஒளிப்பதிவாளருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எடிட்டிங் பக்கா, மற்ற டெக்னிக்கலான விஷயங்கள் குறை ஒன்றும் இல்லை. என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸ் தனுஷ், அருண் விஜய், கீதா கைலாசம், ராஜ்கிரண். கதைக்களமும் அழகான திரைக்கதையும் மனதை தொடும் எமோஷனல் காட்சிகள் இருக்க, பாடல்கள், பின்னணி இசை, ஒளிப்பதிவு எல்லாமே இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்மனம் மாறாத கதைகளத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த படம் பார்த்திங்கன்னா சிட்டியில் வரவேற்பை பெறுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது மட்டுமே இல்லாமல் மைனஸ் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றபடி திரைக்கதையில் சில ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் பெரிதாக மைனஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லை, ஒரே சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த இட்லி கடையில் வாழை இலை போட்டு சாப்பிட்ட இட்லியும் சாம்பாரும் செம சுவையாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டிங் போட்டிருக்காங்க. சிவனேசன் இட்லி கடை போர்டு போட்டு அந்த டீ கடையோடு முடிச்சிருக்கிறாங்க. லெட்ஸ் சி, பொறுத்திருந்து பார்ப்போம்.